அடுத்த டீம் யார்? நீங்க தான் சொல்லணும். ஆர்சிபி 99% கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேஎல் ராகுல் நம்ம வீட்டு பையன் என்னதான் வெளியூர்ல வேலைக்கு போனாலும் அடுத்து நம்ம சொந்த வீட்டு தேடி தான் வந்தாலும் கேஎல் ராகுல் லக்னோ ஓனர் சரியான கடுப்புல இருக்கான். கேஎல் ராகுல் இருக்க கடுப்புல இப்ப ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணா கூட தனி ஆளா நின்று ஆர்சிபி கப் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். ரோஹித் சர்மா மட்டும் ஆர்சிபி குள்ள வந்துட்டா போதும். ரோஹித் சர்மாவும் கேஎல் ராகுலே ஓப்பனிங் இறக்கி விட்டுருவோம். இங்க வந்து பேக் நம்பர் 3ல மட்டும் இறக்கி விட்டா போதும். தலைவன் என்ன பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும். படைத்தலைவன் ரோஹித் சர்மா எங்க இருக்கானோ படைத்தளபதிகள் சூரியகுமாரும் பும்ராவும் அங்கதான் இருப்பாங்க. 2025 ஆர்சிபி பேர்ல கப் எழுதி வச்சிடலாமா? எஸ், ஆர்சிபி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரை பண்ணி அதை வந்து அந்த அதே டெம்ப்ளேட்டே ஃபாலோ பண்ணி தான் திரும்பி பேக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேக் பண்ணி, ஆனா வந்து என்னன்னா இந்த ஸ்டார் வேல்யூக்கு இந்த வாட்டி போகல. அது ஒண்ணு, அது ஒரு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பெட்டரா பண்ணிருக்காங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன்ஸ் விட இப்போ இந்த ஆக்ஷன்ல ஒரு அளவுக்கு பெட்டரா பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க வழக்கமா அந்த கோலியோட இதுன்னா ஒரு கெயில், ஏபிடி, அதுக்கப்புறம் கிளான் மேக்ஸ்வெல், ஸ்டார் அந்த மாதிரி அவங்க இந்த வாட்டி அப்படி போகாம ஒரு ஃபில் சால்ட், ஒரு மேட்ச் வின்னர்ஸ் அந்த மாதிரி. எஸ், லிவிங்ஸ்டன், ஒரு புவனேஸ்வர் குமார், பயங்கரமா பேஸ் அட்டாக் ஓரளவுக்கு பயங்கரமா இருக்கு, செட்டில்ட் ஆயிடுச்சு. அதோட சிம்பிளா சொல்லணும்னா அதான் ஒரு 2 பிளேயர் 15 crores பிளேயர் 2 பேருக்கு போறதுக்கு பதிலா ஒரு 10 crore பிளேயர்ஸ் 3 பேர் கிடைச்சிருக்காங்க. அந்த இதுதான் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட டீமை வச்சு நிறைய வந்து சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா மிக்சட் ரிவ்யூஸா தான் இருக்கு. மிக்சட் ரிவ்யூஸ் எப்படி மூவிக்கு வருதோ அந்த மாதிரி மிக்சட் ரிவ்யூஸா தான் இருக்கு. ஏன் வந்து அவங்க வில் ஜாக்ஸ் வந்து ரொம்ப கம்மி காசுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி அவரோட கோர் பிளேயரான சிராஜுமே விட்டாங்க. அதை பத்தி சிராஜ் போனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாரு. ஆர்சிபினா வந்து விராட் கோலிக்கு அப்புறம் சிராஜ் அப்படி இருந்துச்சு. ஆனா அதான் சிராஜ் வந்து ஆக்ஷன் டைனமிக்ஸ் படி ஸ்டார்டிங்ல வந்துட்டாரு. அவர் வந்த டைம் வந்து அந்த டைம்ல வந்து அவர் வந்து 12க்கு மேல போயிட்டாரு. அது அந்த டைம் 12க்கு போனனால நம்ம செகண்ட் டேல செட் 2ல தான் புவனேஸ்வர் குமார். பட் அவங்க போனாங்களானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பேடல் தூக்கவே இல்லை. வித்தின் 10க்குள்ளேயே அவங்க தூக்கலையே. அவங்க அதான் அந்த டைம் வேற 2 டீம் போயிட்டு இருந்துச்சு, அதனால அவங்க போக முடியாம போயிடுச்சு. ஓகே, அதுதான். ஸோ ஓகே ப்ரோ. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர், ஆர்சிபியோட மிடில் ஆர்டர். ஸோ ஆல்ரெடி அவங்க கோர் டீமே வந்து ஒரு அளவுக்கு பேலன்சிங்கான பெரிய கோர் டீம்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸா விராட் கோலி கிங் அங்க இருக்காரு. அதை தாண்டி பட்டிதர் வந்து அவருக்கு வந்து எங்களுக்கு எப்படி ஒரு ருத்துராஜ் கேக்வாட் ஒரு பெரிய அசட்டோ அதே மாதிரி பட்டிதர் வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அசட்டு. ஸோ அவர் வச்சிருந்தாங்க. அதை தாண்டி வந்துட்டு லைக் இப்போ அதை தாண்டி அவங்களுக்கு ஃபில் சால்ட் அவர் வந்து ஆப்வியஸா ஓப்பனிங் தான் இறங்குவாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் அது ஃபில் சால்ட் ஓப்பனிங். அந்த இது விராட் கோலியோட ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ். ஏன்னா விராட் கோலியோட கேம் ஸ்டைல் படி ஒரு 130 அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல போயிட்டு ஒரு ஆங்கர் ரோல் ஃபுல்லா ஆடுறது மாதிரி. அவரை சுத்தி ஆடுறவங்க எல்லாரும் நல்ல பவர் பிளேயர்ஸா இருப்பாங்க. போன வருஷம் ஃபாஃப் அந்த ரோல் எடுத்துக்கிட்டாரு. அந்த இதை பார்க்கும்போது இந்த வருஷம் சால்ட்டை வச்சு ஓகே அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னு பண்ணிருக்காங்க. சோ ஓகே ப்ரோ, மிடில் ஆர்டர் பேசியாச்சு. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருக்கா? மிடில் ஆர்டர் அந்த இதுதான். ஏன்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட் சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் மிடில் ஆர்டர்ல தான் அந்த கேம் விடுறதே அந்த இடத்துல. போன சீசன் வந்து டிகே இருந்தாரு, அப்புறம் மேக்ஸ் அளவுக்கு மேட்ச் பண்ணாங்க இல்லையா? லாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க. இப்ப பார்த்தா டிகே ரிட்டையர்மெண்ட். அதுக்காக இப்போதைக்கு இந்தியன் சர்க்கியூட்ல இருக்கிற நல்ல பினிஷர் விக்கெட் கீப்பர் வந்து ஜிதேஷ் சர்மா. அவர் ஒரு நல்ல ஸ்டீல் இல்ல, ஆனா ரொம்ப காசு கொடுத்து, ஆனா இருந்தாலும் ஒர்க் ஃபார் இட் அந்த மாதிரி கிடைக்காது. அந்த விக்கெட் பிளேயர், ஒரு விக்கெட் கீப்பர், சோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இல்லையா அவரு. சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குர்னல் பாண்டியா. ஒய் நாட் வாஷிங்டன் குர்னல் பாண்டியா? வாஷிங்டன் ஆல்ரெடி அந்த கிரவுண்ட்ல இருந்து பட் இப்போ அவர் இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு. நிறைய ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல விளையாடி இருக்காரு. இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதிக கம்பேரிட்டிவ்லி குர்னல் பாண்டியாவோட வாஷிங்டன் வந்து இன்டர்நேஷனல் கேம் நிறைய ஆடி இருக்காரு. ஆனாலும் ஒரு குர்னால் பாண்டியா வந்து அந்த சர்ப்ரைஸ் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். அவர் ஸ்பின்னர் சொல்றதோட ஒரு மீடியம் பவுலர், ஒரு ஸ்பின்னிலே பவுன்ஸ் போடுவாரு. அதுல வந்து தெரியல, மேபி கிளிக் ஆகலாம் இல்லையா சின்னசாமி ஸ்டேடியம்ல. சோ எஸ், அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஃபேஸ் அட்டாக்ல உங்களுக்கு திரும்பி ஏசிலுட்ட வந்து நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஆமா, ஏசிலுட் உங்களுக்கு நல்லா பண்ணிருக்காரு இல்லையா ஆல்ரெடி. அவரை வந்து எடுத்துட்டு வந்ததுல உங்க பேஸ் அட்டாக் வந்து பயங்கரமா இருக்கு. அதை தாண்டி பேக்கப் வந்து எடுத்திருக்கீங்க. சோ அது நுவன் துசேரா அவர் வந்து மலிங்கா ஸ்டைல் பவுலிங் அந்த இது. அப்புறம் லாஸ்டா அந்த கடைசி செட்ல லுங்கி இங்கிடி
அவர் வந்து அவரே எடுத்து அவர் ஒரு மாதிரி சூப்பர் பவுலர், அதான் அவர் ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா போடுவாரு. ஆனா கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல பேக்கப்காக நல்ல பேக்கப் வந்து ஒரு ஏசிலுட்டுக்கு ஒரு நல்ல பேக்கப்பா வந்து இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பின் அட்டாக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு குருணல் பாண்டியா அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கு மாதிரி அந்த இடத்துல. அதான் சுயேஷ் சர்மா ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரு கேகேஆரோட ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். ஏன்னா அந்த டைம்ல வந்து சுனில் நரேன் அப்புறம் வருண் சக்கரவர்த்தியோட அவர் வந்து ஒரு ஓவர் ஷேடோ ஆயிட்டாரு. அவர் வந்து நல்ல பிளேயர், என்னன்னா அந்த இடத்துல கிடைக்கும். அவரு ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னர் தான். சோ அப்படின்றப்ப ஒரு உஸ்வேந்திர சஹல் வந்து எந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரோ அந்த அளவுக்கு போகாது. ஆனா பண்ணலாம் இல்லையா, அவரு ஒரு ஸ்டார், ஒரு வளர்ந்து வர பிளேயர், அவரு ஒரு ஸ்டார் பிளேயரா ஆகலாம். அது ஓகே. சோ வந்து அதை தாண்டி புவனேஸ்வர் வந்து சரியான பிக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு சரியான, என்னைக்குமே அடி வாங்காத பிளேயர் அது ஒண்ணுதான். என்ன அவரால் வந்து பவர் பிளேலையும் போட முடியும், டெத்லயும் போட முடியும். அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ எப்பயுமே சொல்லுவாங்கல்ல வந்து விராட் கோலி பேட்டிங் ஸ்டைல் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு, புவி பவுலிங் போட்டா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சரியான ஒரு பிளேயரு. ஸோ பவர் பிளேக்கு ஒரு நல்ல பவர் பிளே அண்ட் டெத்துக்கு ஏற்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு இந்த மிடில் ஆர்டர்ல இந்த ஸ்பின்னுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சின்னசாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, பெட்டரா பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல என்னன்னா ஸ்பின்னர் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், அந்த லிவிங்ஸ்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஹேண்டி ஸ்பின்னர். அதான் தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, நல்ல லெக் ஸ்பின்னும் போடுவாரு. அந்த ஒரு இடம். அப்புறம் அந்த ஸ்வப்னல் சிங், அவர் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஓவர் வருவார், ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அவரும் இருக்காரு. அது போக குருணால் பாண்டியா, இந்த அப்புறம் சுயேஷ் சர்மா, இவங்க 4 பேர் எல்லாருமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, இப்ப நம்ம லிவிங்ஸ்டனா ஃபுல்லாவே நம்ப முடியாது. பட் இவங்க கிளிக் ஆனாங்கன்னா வந்து ஆர்சிபி ஒரு பயங்கரமான டீமா இருக்கும் இல்லையா? சோ கேப்டன் விராட் கோலி திரும்பி வருவாரா? கேப்டன் தான். அதை தாண்டா ரஜத் பட்டிதார், இந்த ரெண்டு பேரு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றது கேப்டன் விராட் கோலி வருவாரா மாட்டாரா. ஸோ இந்த வருஷம் 2025 ஐபிஎல் பயங்கரமா இருக்க போது எனக்கு தோணுது. பிகாஸ் இது வந்து எம்எஸ் தோனியா இருக்கட்டும், அவரோட கடைசி ஐபிஎல்லா கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு விராட் கோலி வந்து திரும்பி பேக் டு ஆக்ஷன், பேக் டு கேப்டன், அஸ் அ கேப்டன் அப்படின்றது வந்து ஆர்சிபிக்கு வந்து பெரிய ட்ரீட்டா இருக்கும். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுமே ஆக்ஷன்ல வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலுமே அவங்க என்னெல்லாம் விட்டாங்களோ அதை எல்லா இடத்துலையுமே திரும்பி அந்த இடத்த பேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இந்த தடவை வந்து கேப்டன் விராட் கோலி வருவாரா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆர்சிபி என்ன பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டீம் மும்பை இந்தியன்ஸ். பல்டான்ஸ், பங்காலிஸ்